இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நீயா நானா என்கின்ற நிகழ்ச்சியை நடத்திய விஜய் டிவியின் கோபிநாத் அங்கே பல திருமணமாகாத இளம் பெண்களை அமர வைத்து, நீங்கள் ஏன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று ஒரு கேள்வியை எழுப்பி, அந்த கேள்விக்கு எந்த பெண்களும் பதில் சொல்லாத பொழுது, பார்த்தீர்களா, உங்களிடம் ஒரு தயக்கம் இருக்கிறது, கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், கிராமத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் ஜாதியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லை என்று கோபிநாத் ஒரு வன்மத்தை அந்த நிகழ்ச்சியில் கக்கியதற்கு பிறகு, அந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக ஒரு விவாதத்தை நம்முடைய யூடியூப் சேனலில் நடத்தியிருந்தோம். அதில் கோபிநாத்தை நோக்கி பல கேள்விகளை நாம் எழுப்பியிருந்தோம். படிக்கின்ற பெண்களுக்கு தவறான வழிகாட்டுகின்ற வேலையை செய்கின்ற கோபிநாத் கிட்டத்தட்ட ஒரு மாமா வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்று கடுமையான விமர்சனத்தை நாம் வைத்திருந்தோம். நாம் வைத்திருந்த விமர்சனத்திற்கு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற பலர் அவர்களுடைய வன்மத்தை கக்கியிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று அந்த யூடியூப் பக்கத்திலே போய் அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தால், அவர்களெல்லாம் குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அப்படிப்பட்ட வன்மையான ஒரு கமெண்டை, ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட எங்களுக்கு சூட்டப்படுகின்ற பூ மாலைகளால் எப்படி நாங்கள் பூரிப்படைவதில்லையோ, அதை போல எங்களை நோக்கி வீசப்படுகின்ற கற்களாலும் நாங்கள் காயமடைவதில்லை. விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு பயந்தவர்கள் யாரும் ஊடகத்திலே வந்து பேசக்கூடாது, ஊடகத்திலே எழுதக்கூடாது என்ற சித்தாந்தத்தில் உறுதியாக இருப்பவன் நான். ஆகவே அந்த விமர்சனங்களை நான் எதிர்கொள்கிறேன். அந்த விமர்சனத்தை வைத்தவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு கருத்து என்னவென்று கேட்டால், அவது காதல் திருமணம் செய்து கொண்டு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் மட்டும்தான் விவாகரத்து என்று நீதிமன்றத்திலே போய் நிற்கிறார்களா? பெற்றோர்கள் பார்த்து செய்து வைத்த திருமணங்கள், பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் பெற்றோர்களே பார்த்து பெற்றோர்களே நிச்சயம் செய்த திருமணங்கள் கூட விவாகரத்தில் முடிகிறது. அதெல்லாம் சமுதாயத்தில் ஒரு சீரழிவை ஏற்படுத்தாதா? அப்பொழுது அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்றெல்லாம் ஒரு சிலர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கேள்வியிலே இருக்கிறது நியாயம் என்று நாம் ஒப்புக்கொண்டாலும் கூட, அந்த நியாயத்தின் பின்னாலே ஒரு குரூரம் இருக்கிறது என்பதையும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய கடமையும் அதற்கான வாதத்தை வைக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. காதல் திருமணத்தில் மட்டும்தான் விவாகரத்து அதிகமாகி கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் பார்த்து நிச்சயித்த திருமணங்களில் விவாகரத்துகள் குறைவாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது கடந்த கால புள்ளி விவரங்கள். சரி, அப்படியே இருந்தாலும் நான் ஒப்புக்கொள்கிறேன். பெற்றோர்கள் பார்த்து செய்து வைத்த திருமணங்கள், அவர்களுடைய ஏற்பாட்டில் அவர்கள் சம்மதத்தோடு நடந்த திருமணங்கள் கூட தோல்வியில் முடிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருமணங்கள் கூட நீதிமன்றத்தில் விவாகரத்து பெற்று அந்த இருவரும் பிரிந்திருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், பெற்றோர்களுடைய எதிர்ப்பை மீறி, பெற்றோர்களுடைய சம்மதம் பெறாமல் தான் தோன்றித்தனமாக அவசரத்தில் நடைபெற்ற காதல் திருமணங்கள், அதனால் பாதிப்பு ஏற்பட்டு 2-3 மாதங்களில் நீதிமன்றத்தை நாடி விவாகரத்து பெறுகின்ற பொழுது, அந்த ஆண்மகன் எந்த ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் சுதந்திரமாக வெளியேறி விடுகிறார்கள். அடுத்து ஒரு வாழ்க்கையை தேடி செல்கிறார்கள், அல்லது அடுத்து இன்னொரு நாடக காதலை உருவாக்கி இன்னொரு பெண்ணை ஏமாற்றி அதன் மூலம் சுகபோகமாக வாழ்ந்துவிட்டு அந்த பெண்ணையும் தெருவில் நிறுத்துகிறார்கள். இப்படி ஒரு ரகம். ஆனால் அப்படிப்பட்ட நாடக காதலிலே சிக்கி நீதிமன்றத்திற்கு போய் விவாகரத்து பெறுகின்ற பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு, ஒரு பக்கம் திருமணம் செய்து கொண்ட அந்த காதலன், அந்த முன்னாள் கணவன், அவனுடைய பாதுகாப்பும் இல்லாமல் நடுத்தெருவில் நிற்கிறார்கள். ஏற்கனவே பெற்றோர்களை, உற்றார் உறவினர்களை, சொந்தங்களை, தன்னுடைய சொந்த ஜாதியை பகைத்து கொண்டு புரட்சி செய்கிறோம் என்ற பேரில் போய் வசமாக சிக்கிக்கொண்டு விவாகரத்து வாங்கி கொண்டு நீதிமன்றத்தை விட்டு அந்த பெண்கள் வெளியே வந்து நிற்கின்ற பொழுது
நடு வீதியில் நிற்கிறார்கள், நிற்கதியாக நிற்கிறார்கள், ஆதரவில்லாமல் நிற்கிறார்கள், அனாதைகளாக நிற்கிறார்கள். உற்றார் உறவினர்கள், பெற்றோர், பிறப்புகள், ஜாதி இவ்வளவும் இருந்தும் கடைசியில் நிராதரவாக, நிராயுதபாணியாக, அனாதையாக வீதியிலே நிற்கிறார்கள். அதே பெற்றோர்கள் பார்த்து நடத்திய திருமணமாக இருந்தால், ஒருவேளை அது விவாகரத்தில் முடிந்தால், அன்றைக்கு அந்த பெண்களுக்கு பெற்றோர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை அந்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அல்லது அந்த பெண்ணுடைய சகோதரன், சகோதரி, மற்ற உற்றார் உறவினர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அதற்காக உற்றார் உறவினர்களே அந்த பெண்களை காப்பாற்றுகிறார்களா என்று ஒரு கேள்வி எழுப்பி தன்னுடைய மேதாவித்தனத்தை யாரும் காட்ட வேண்டாம். அப்படி அந்த வாழ்க்கை தோல்வியில் முடிகின்ற பொழுது, பெற்றோர்கள் பார்த்து நிச்சயித்த திருமணம் கூட தோல்வியிலே முடிகின்ற பொழுது, விவாகரத்து பெற்று தனியாக வருகின்ற பெண்கள் அவர்களும் உழைத்துத்தான் வாழ வேண்டும். அவர்கள் உழைத்து வாழ்ந்தாலும் ஒரு தனியார் நிறுவனத்திலோ ஒரு அரசு நிறுவனத்திலோ வேலை செய்து பொருளீட்டி வாழ்ந்தாலும் அவர்களுக்கு பின்னணியில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஏதேனும் பிரச்சனை என்றால் உற்றார் உறவினர், பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள் என்று ஒரு கூட்டம் அவர்களுக்கு பின்னால் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இந்த நாடக காதலிலே மாட்டிக்கொண்டு புரட்சி என்றும் புடலங்காய் என்றும் ஒரு பெரிய புரட்சியை செய்வதாக சொல்லிக்கொண்டு இந்த விஜய் டிவி கோபிநாத் போன்றவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே காட்டுகின்ற தவறான வழிகாட்டுதலைத்தான் ஒரு அற்புதமான சித்தாந்தம் என்று ஏற்றுக்கொண்டு செல்கின்ற பெண்கள் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் நிராதரவாக நிற்கின்ற காட்சியைத்தான் இன்றைக்கு சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள் பல தவறான வழிகளுக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து தான் யார், எப்படி இருந்தோம், எப்படி வாழ வேண்டியவர்கள் என்று அவர்கள் ஒரு நாளைக்கு தன்னை பற்றி யோசிக்கின்ற பொழுது அனைத்தையும் இழந்து நிற்கிறார்கள் என்பதை அறிவுறுத்தத்தான் அந்த வாதத்தை நாம் முன்வைத்தோம். அதற்கடுத்து என்னை பார்த்து நீ ஒரு ஜாதி வெறியன், உன்னுடைய மனதிலே ஜாதி குரூரம் இருக்கிறது என்றெல்லாம் பல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். யாருக்கு ஜாதி வெறி இருக்கிறது? எங்களுக்கா? நான் வன்னியர் சமூகத்து பெண்களுக்காக மட்டும் பேசவில்லை, ஒட்டுமொத்த சமூகத்தின் பெண்களுக்காகவும் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த மைய கருத்தை வைத்துத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பெண்களுக்கு பெற்றோர்கள் ஆதரவு இருக்கின்ற வரை அவர்கள் அகதிகள் இல்லை, அனாதைகள் இல்லை. என்றைக்கு பெற்றோர்கள் பாதுகாப்பு இல்லாமல் பெண்கள் தானாக சுயமாக சரியாக சிந்திக்காமல் ஒரு தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார்களோ அன்றைக்கே அவர்கள் அனாதையாகி விடுகிறார்கள் என்பதை அறிவுறுத்தத்தான் நான் பேசியிருக்கிறேனே தவிர ஒரு ஜாதிக்காக பேசவில்லை. அதற்காக தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கின்ற அனைவரும் குற்றவாளிகள் என்றோ தவறானவர்கள் என்றோ நான் பேச வரவில்லை. தலித் சமூகத்தில் எவ்வளவோ ஒழுக்கமானவர்கள் இருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன் என்று கேட்டால், தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 19% இடஒதுக்கீடு இருக்கிறது கல்வி வேலைவாய்ப்பில். அதில் 1% மட்டும்தான் பழங்குடியினருக்கு போகிறது. மீதி 18% தலித் சமூகத்திற்கு இருக்கிறது. அதை வைத்து அரசு கல்வியை பெற்று வேலை வாய்ப்புக்கு செல்கின்றவர்கள் அந்த சமூகத்திலே இருக்கின்ற ஏழை பெண்களை, படித்த இளம் பெண்களை பார்த்து திருமணம் செய்து கொண்டிருந்தால் அந்த சமூகம் நிறைய முன்னேறி இருக்கும். ஆனால் இவர்கள் ஜாதியை ஒழிக்கிறோம் என்ற பெயரில் மற்ற சமூகத்து பெண்களை தேடி போய் ஏமாற்றுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? அப்படி என்றால் எப்பொழுது இந்த தலித் சமூகத்தில் அரசு வேலைக்கு போனவர்கள், தலித் சமூகத்தில் முன்னேறியவர்கள் தன்னுடைய ஜாதிய பெண்களை அவர்களே தீண்ட தகாதவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் தீண்டாமை இருந்தது, இன்றைக்கு தீண்டாமை இல்லை. ஒரு காலத்தில் இரட்டை கோலை முறை இருந்தது, இன்றைக்கு இரட்டை கோலை முறை கிராமத்தில் இருக்கின்ற டீ கடைகளில் கூட கிடையாது. தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் முன்னேறியவர்கள் அவர்கள் சமூகத்தில் இருக்கின்ற ஏழை பெண்களை பார்த்து அந்த குடும்பத்திலே போய் திருமண உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தலித் சமூகம் இன்னும் பலர் முன்னேறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் தான் மட்டும் முன்னேறிவிட்டோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மற்ற முன்னேறிய சமூகத்து பெண்களை தேடி சென்று காதலிக்கிறோம் என்று சொல்வது ஜாதியை ஒழிக்கும் என்று சொன்னால் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய வறுமையை எப்பொழுது ஒழிப்பீர்கள்? தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்களுடைய எதிர்காலம் என்னவாகும்? நான் கேட்கிறேன். ஒரு சிலருக்கு காதல், தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு சிலருக்கு காதல் கூட மற்ற சமூகத்து பெண்களை பார்த்தால் தான் வருமா? ஏன் அவர்கள் சமூகத்து பெண்கள் மீது காதல் வராதா என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. இதற்கெல்லாம் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? அப்பொழுதும் ஜாதி வெறியன் என்று
ஒரே வார்த்தையில் அவர்கள் விமர்சனத்தை வைக்கப் போகிறார்களா என இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. தொடர்ந்து விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அந்த விமர்சனங்களுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்து கொண்டே இருப்பேன் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.